வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தாகத்தை தீர்க்காத தண்ணீர் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். மாதம் முதல் தேதி. கவுண்டரில் எக்கச்சக்கமான கூட்டம். லெட்ஜர்களை தூக்கி தூக்கி ரேகாவிற்கு கையே அலுத்து விட்டது. வீட்டிற்கு போய் அரை மணி நேரமாவது படுத்தால்தான் இந்த சோர்வு நீங்கும். முடியுமா? நிச்சயம் முடியாது. இவள் வீடு திரும்புவதற்குள் அசோக் பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பியிருப்பான். வீட்டையே 2 துண்டாக பண்ணி இருப்பான். டிஃபன் பாக்ஸ், புத்தக கூடை, காலணி, சீருடை எல்லாமே மூலைக்கு ஒன்றாக இருக்கும். கலைந்து போன தலையும் அழுக்கு அப்பிய முகமும் அவளை வரவேற்கும். அவன் வீட்டில் அடிக்கும் லூட்டி தாழாமல் 3 வயது முடியும் முன்னாலேயே பக்கத்து பள்ளியில் சேர்த்தாகிவிட்டது. ரேவதிக்கு உதவியாக தூரத்து அத்தை ஒருத்தி வீட்டோடு இருக்கிறாள் என்றுதான் ஊர் சொல்கிறது. ஆனால் அந்த அத்தை காலை எழுந்தவுடன் தலை முழுகிவிட்டு கையில் ஜப மாலையுடன் பூஜை அறையில் உட்கார்ந்தால், ரேகா பறக்க பறக்க சமைத்து அவளும் சேகரமாக அலுவலகம் புறப்படும் வரை எழுந்திருக்க மாட்டாள். அவசரம் அவசரமாக சமைத்து தானும் கொஞ்சம் கொறித்தேன் என பாவனை செய்து கணவனுக்கும் குழந்தைக்கும் பகல் சாப்பாடு செய்து எடுத்து தனியாக வைத்து சேகர் சாப்பிட வசதியாக எல்லாவற்றையும் டைனிங் டேபிளில் எடுத்து வைத்து அடம் பிடிக்கும் அசோக்கிற்கு பல் தேய்த்து போன்விட்டா கொடுத்து உடை உடுத்தி புறப்படும் போது மணி 9 அடித்துவிடும். அப்போதே தனக்குள் இருந்த சக்தியை எல்லாம் யாரோ உறிஞ்சி விட்டாற் போல ரேகாவிற்கு தோன்றும். 10 மணிக்கு கவுண்டரில் உட்காரும் முன் சூடாக ஒரு கப் காஃபி சாப்பிட்டால்தான் கொஞ்சமாவது உற்சாகம் திரும்பும். குழந்தை 4:30 மணிக்கு வீட்டிற்கு வந்து விடுவான். அந்த அத்தையோடு அவன் கொஞ்சம் ஒட்ட மாட்டான். எப்போது பார்த்தாலும் நத்தையை போல் சுருங்கிக் கொண்டு, நான் மடி, என் மேல படாதே, தள்ளிப்போ என அதட்டும் ஒருத்தியிடம் எந்த குழந்தைதான் ஒட்டும்? அவனுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஸ்டூல் மேல் ஏறி நின்று அலமாரியை குடைவான். ஃப்ரிட்ஜை திறந்து காலி செய்வான். ரேகா வந்த பிறகு அவனை இழுத்து வைத்து குளிக்க செய்து அவன் சீருடைகளை கசக்கி உலர்த்தி அவனுக்கு புது உடை உடுத்தி மற்ற வேலைகளை பார்த்து கொண்டே அவன் விஷமம் செய்யாமல் இருக்கிறானா என்பதை கவனித்து கொள்ள வேண்டும். வீட்டில் 2-in-1 வீடியோ டேப் ரெக்கார்டர் இருக்கிறது. போட்டு கேட்க நேரம் இல்லை. டிவி இருக்கிறது, ஆனால் பார்க்க முடியாது. அணைத்து போட்டு போதுமடா சாமி என பண்ணி விடுவான். வீடியோ டெக் இருக்கிறது. அவன் தூங்கிய பிறகு படம் பார்த்தால் உண்டு. 12 மணி வரை படம் பார்த்தால் அப்புறம் காலை 5 மணிக்கு எழுந்திருந்து வீட்டு வேலைகளை யார் செய்வது? ரேகாவிற்கு இப்பொழுது எல்லாம் பொறுமை என்பது இம்மியும் இல்லை. அசோக் கொஞ்சம் முரண்டு பிடித்தாலும் மூர்க்கத்தனமாக அடித்து விடுகிறாள். அசோக் விசும்பி விசும்பி அழும்போது மனது தாழவில்லை. அவனை சமாதானப்படுத்துவதே பெரிய வேலையாக போய்விடுகிறது. மற்ற காரியங்கள் அப்படியே நின்று விடுகின்றன. சில சமயம் ஏன் கல்யாணம் செய்து கொண்டோம் என்று கூட நினைக்க தோன்றுகிறது. பிள்ளை அப்பா செல்லம். சேகர் ஒரு வார்த்தை கூட குழந்தையை அதட்ட மாட்டான். ரேகா அடித்தாலும் கோபித்தாலும் பரிந்து கொண்டு வருவான். ஒரு நாள் அவள் குழந்தையை அடிப்பதைக் கண்டு மனம் தாழாமல் ரேகாவை கூட கண்மூடித்தனமாக அறைந்து விட்டான். அப்புறம் 1000 சாரி சொல்லி முகவாய் கட்டையை தடவி சமாதானம் செய்தாலும் வாங்கிய அறை வாங்கியதுதானே. பிள்ளையாலேயே தனக்கும் கணவனுக்கும் இடையே பிணக்கு ஏற்படுகிறது என்று பட்டது. கொஞ்ச நாளாக அவள் மனதில் நிம்மதி இல்லை. எங்கேயாவது மாறுதலுக்கு போய் வந்தால் என்ன? எப்படி போவது? சேகரை தனியாக எத்தனை நாள் விட முடியும்? போகும் இடத்திற்கு இந்த பிள்ளையை கூட்டி போனால் அங்கேயும் இதே பாடுதானே. ரேகாவிற்கு பிறந்தகம் திருநெல்வேலியில் இருந்தது. ஹை கிரவுண்ட்ஸ் பக்கம் புதிய வீடு வாங்கி இருந்தார்கள். அப்பா, அம்மா, அண்ணா, மன்னி, தம்பி, தங்கை எல்லோரும் இருந்தார்கள். அண்ணாவிற்கு கல்யாணமாகி 6 மாதம்தான் ஆகிறது. இன்னும் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி ஏதும் இல்லை. மன்னி வேலைக்கு போவதும் இல்லை. வீட்டில் அக்கடா என உட்கார்ந்து பகலில் கொஞ்சம் கண்ணயர்ந்துவிட்டு ஒரு பத்திரிகை விடாமல் படித்து கொண்டு ஒரு திரைப்படம் மிச்சம் வைக்காமல் பார்த்து கொண்டு அவள் ஜாலியாக இருக்கிறாள் என ரேகா பொறுமுவது உண்டு. பம்பாயில் ஒரு பயிற்சிக்காக சேகர் 2 மாதம் போக வேண்டி வந்தது. இந்த அத்தை கிழவியை தனியாக விட முடியாது. அவளுக்காகவாவது ரேகா தங்க வேண்டும். எரிச்சலாக வந்தது.
சேகர் ஒரு யோசனை சொன்னான். பாட்டியை காசிக்கு அனுப்பிவிட்டால்? யாரோ எடுத்து நடத்தும் சுற்று பிரயாணத்தில் பாட்டியையும் சேர்த்து விட்டார்கள். 50 நாள் பயணம். அத்தைக்கு ரொம்ப திருப்தி. புறப்பட்டு போய்விட்டாள். ரேகா 2 மாதம் லீவ் எடுத்துக்கொண்டு குழந்தையுடன் திருநெல்வேலி வந்து சேர்ந்தாள். குழந்தை வந்த நாள் மட்டும் யாருடனும் பழகாமல், எவரிடமும் ஒட்டாமல் ரேகாவை சுற்றி சுற்றி வந்தான். அப்புறம் அவன் ரேகாவை நாடவே இல்லை. தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, சித்தி எல்லோரிடமும் உறவு கொண்டாடி ஒட்டிக்கொண்டான். சுற்றிலும் அவன் வயதையொத்த குழந்தைகள் இருந்ததால் அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக போயிற்று. அந்த வீட்டில் இவன்தான் ஹீரோ. அவனை சுற்றித்தான் அந்த வீடே இயங்க ஆரம்பித்தது. ரேகாவிற்கு அவனை பற்றிய கவலையே இல்லை. பல் தேய்த்து விடுவது, குளித்து விடுவது, ட்ரெஸ் செய்வது, ஆகாரம் மூட்டுவது, வெளியே உலாவ கூட்டி போவது மற்றும் தூங்க வைப்பது எல்லாவற்றுக்கும் போட்டி போட்டு கொண்டு செய்ய ஆட்கள் இருந்தார்கள். அவள் அப்பா சொன்னார், ஏமா நீயும் ஆபீஸ் போகிறாய், லீவுக்கு லீவு நான் அவனை அங்கே அனுப்பி வைக்கிறேன் என்றார். அத்தனை பேரும் ரேகாவை வற்புறுத்தினார்கள். ரேகா சேகருக்கு கடிதம் எழுதி கேட்டாள். குழந்தை இருப்பான் என்றால் விட்டு விட்டு வா, அந்நியர்களா என்ன, தாத்தா பாட்டிதானே என பதில் எழுதிவிட்டான். நீ தாத்தா பாட்டியுடன் இருக்கிறாயா என அவள் அசோக்கை கேட்டாள். அவன் உடனே சரி என தலை ஆட்டிய போது மனதில் கொஞ்சம் ஏமாற்றம்தான். அவள் ஊருக்கு புறப்படுவதை பார்த்து அடம் பிடிப்பான் என எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் டாட்டா சொல்லிவிட்டு வெளியே விளையாட ஓடிவிட்டான். ரேகா ஊர் திரும்பினாள். வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே போனால் பெரிய அரண்மனை போல் தெரிந்தது. எல்லாமே வைத்தது வைத்தபடி, போட்டது போட்டபடி. வந்த தினமே வேலையில் சேர வேண்டியிருந்ததால் கொஞ்சம் பரபரப்பாக இயங்க வேண்டியிருந்தது. மாலை ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு திரும்பினால் அத்தையும் இன்று ஊர் திரும்பவில்லை. யாரோ சொந்தக்காரர்கள் இவர்களைப் போலவே தங்கள் தேவைகளுக்காக இழுத்து பிடித்து வைத்து கொண்டு விட்டார்கள். வீட்டை திறந்து உள்ளே திரும்பிய ரேகா மிக மிக நிதானமாக செய்து எல்லா வேலைகளையும் 1 மணிக்குள் முடித்து விட்டாள். தொலைக்காட்சியை பார்க்க உட்கார்ந்தாள். 10 நிமிடத்துக்கு மேல் பார்க்க இயலவில்லை. கையில் கிடைத்த டேப்பை சுழல விட்டாள். திரை இசை, குழந்தைக்கு பிடித்த பாட்டு. எப்போது இந்த பாட்டை போட்டாலும் அவன் குதித்து குதித்து ஆடுவது நினைவிற்கு வந்தது. சட்டென்று நிறுத்தினாள். எங்கே பார்த்தாலும் வெறுமை, பயங்கரமான சங்கடம். இரவு 9 மணிக்கு சேகர் வந்தான். குழந்தை இருந்தால் அப்பாவிற்காக காத்திருப்பான். அவன் மடியில் தான் உட்கார்ந்து தன் அம்மா பற்றி கோள் சொல்லும் பிள்ளை இன்று இல்லை. ஏதோ சம்பிரதாயத்திற்கு விசாரித்தபடி சாப்பாட்டை முடித்து கொண்டு மாமியார் கொடுத்தனுப்பியிருந்த நொறுக்கு தீனியை கையில் எடுத்துக்கொண்டு வாயில் படியில் காற்றாட உட்கார்ந்து விட்டான் சேகர். ரேகாவிற்கு உறக்கம் வரவில்லை. கையில் கிடைத்த வார பத்திரிகையை பிரித்தாள். முன்பெல்லாம் நூலகத்தில் இருந்து வரும் எந்த புத்தகத்தையும் படிக்க நேரம் இருக்காது. ஆனால் இன்று நேரம் நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரு வரி கூட படிக்க முடியவில்லையே. ஏன்? குழந்தை இல்லாமல் வீடே வெறிச்சோடி கிடக்கிறது என்றாள் ரேகா. 2-3 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், அப்புறம் சரியாகிவிடும் என ஆறுதல் சொன்னான் சேகர். அவனுக்கு ஆபீஸில் எத்தனையோ பிரச்சனை. அதை பற்றி யோசிப்பதில் மனம் லயித்து போயிற்று. ஊரில் இருந்து கடிதம் வந்தது. அசோக்கை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க பிறப்பு சான்றிதழ் கேட்கிறார்களாம். அவன் படித்த பள்ளிக்கூடத்தில் இருந்து தனியாக சான்றிதழ் வாங்கி அனுப்ப சொல்லி இருந்தார்கள். மறுநாள் வாங்கி அனுப்பலாம் என தீர்மானித்த ரேகாவிற்கு உறக்கம் பிடிக்கவில்லை. அப்படியானால் மறுபடி குழந்தையை 6 மாதங்களுக்கு பார்க்க கூட முடியாதே. வீட்டில் வேலையே இல்லை, பிள்ளையுடன் படுத்தல் இல்லை. எல்லாமே சுத்தமாக பளபளவென்று வைத்த இடம் மாறாமல் இருந்தது. இஷ்டப்பட்டு என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம், எங்கே வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் முடியவில்லையே. பள்ளிக்கூட நாட்களில் படித்த ஆங்கில பாட்டு ஞாபகம் வந்தது. வாட்டர் வாட்டர் வெரியர், நாட் அ டிராப் டு ட்ரிங்க். எங்கேயும் ஜலமயம், ஆனால் குடிக்கத்தான் பொட்டு தண்ணீர் இல்லை. அவள் நிலையும் ஏறக்குறைய அப்படித்தான் இருந்தது. மறுநாள் காலை குழந்தையை கொண்டு விடும்படி ஊருக்கு எழுதி போட்டுவிட்டு பிறகுதான் சேகரிடம் விஷயத்தை சொன்னாள். 4 நாட்களில் அசோக் திரும்பிவிட்டான். அவன் தாத்தா கொண்டு விட்டு திரும்பிவிட்டார். குழந்தைக்கும் அடிமனதில் தாயை பிரிந்த ஏக்கம் இருந்திருக்க வேண்டும். அவளை ஆபீஸ் போகக்கூட விடவில்லை. அதில் அவளுக்கு வருத்தமும் இல்லை. இப்போதும் பழையபடிதான். அசோக் இன்னும் மோசமாக படுத்துகிறான்.
ஊரில் எக்கச்சக்கமாக செல்லம் கொடுத்திருந்தார்கள். அடம், பிடிவாதம், அழுகை, ஆர்ப்பாட்டம் எல்லாம் அதிகமாக இருந்தது. ரேகாவிற்கு கோபம் கோபமாக வந்தது. பொறுக்காமல் அடிக்க கையை ஓங்கினாள். அசோக் தள்ளி போய் நின்று தன் தாயை பார்த்து தன் மழலையில் உறுதியாக சொன்னான். நீ என்ன அடிச்சன்னா நான் மறுபடி தாத்தா கிட்ட போயிடுவேன் என்ன? ரேகா விக்கித்து போனாள். என்ன பதில் இருக்கிறது சொல்ல? இதோடு இந்த கதை முடியுது. அடுத்த கதை இன்னும் ஒரு கல்யாணம். வாங்க கதைக்குள்ள போகலாம். டில்லி சுத்த மோசம். என்னாச்சு திடீர்னு? குளிர்ந்தா ஒரே அடியா குளிரது, வெயில் அடிச்சா பொசுக்கரா மாதிரி கொளுத்துறது. என்ன சொல்லு, எங்க ஊர் மாதிரி வராது. என்ன பெரிய ஊர், அது காவேரி கரை, இது யமுனை கரை. அந்த காவேரி கரை தான் அழகுங்கிற. சல சலன்னு தென்னந்தோப்பும் பச்சை பசேல்னு வயலும் வரப்பும் விதவிதமான மரமும் கொடியும் செடியும் பட்சிகளும். அடுத்த மாசம் சாம்பு மாமா பிள்ளை பத்ரிக்கே குடவாசல்ல கல்யாணம்னு பத்ரியே ஃபோன் பண்ணி சொன்னா. கண்டிப்பா போய் ஆகணும் நாம. நான் வரல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் கூப்பிட்டு நீ எங்க தான் வந்திருக்க? உனக்காகத்தான், உன் சௌகரியத்துக்காகத்தான், பிடிச்சதோ பிடிக்கலையோ காவேரி கரையை விட்டுட்டு இங்க மாத்தேண்டு அவதிப்படுற. ஊர் பக்கம் போய் யோகா மாறுது. நான் கண்டிப்பா போக போறேன். 15 நாளைக்கு லீவ் சொல்லியாச்சு. டிக்கெட் கூட புக் பண்ணிட்டேன். ஓஹோ, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு ஒப்புக்குத்தானே இந்த கூப்பாடு? நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சுதானே கூப்பிடுறேன். வரேன்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். வரையா? தேவையில்லை, நான் வரல. அத்தோடு நான் லலிதாவிடம் என் சம்பாஷணையை முடித்து கொண்டு அவளுக்கு முதுகை காட்டியபடி திரும்பி படுத்து கொண்டேன். எப்போது ஊருக்கு புறப்பட போகிறோம் என்றிருந்தது. இடையில் கழிக்கப்பட வேண்டிய நாட்கள் யுகமாய் தோன்றியது. டில்லியிலேயே பிறந்து வளர்ந்த லலிதாவிற்கு காவேரி கரையின் அருமை எங்கே தெரிய போகிறது? அதென்னமோ எல்லா விஷயத்திலுமே அவன் ரசனைக்கு நேர் எதிராகவே அவள் ரசனை அமைந்திருப்பது அவன் துரதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் வடக்கே பார்த்தால் இவள் தெற்கே பார்க்கும் சுபாவம். சில நேரம் எனக்கு பொங்கும் ஏக்கத்திற்கு வடிகாலே இருக்காது. குடவாசலில் இருந்து டில்லிக்கு நான் வர பெண்டாட்டி மட்டும் காரணம் இல்லை. என் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்ட சில கசப்பான விஷயங்களையும் மறந்துவிட எண்ணித்தான் டில்லிக்கு மாற்றல் வாங்கி கொண்டேன். இந்த 5-6 வருடத்தில் இந்த டில்லியின் பரபரப்பான வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையுமே மறந்து விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பெல்லாம் அதை நினைத்தால் மனசு துடிக்கும், கண்கள் கலங்கும். இப்போது அந்த மாதிரி எல்லாம் அவஸ்தைகள் நிச்சயமாயில்லை. மனது திடப்பட்டு விட்டது. நான் குடவாசல் புறப்பட வேண்டிய நாள் ஒரு வழியாய் வந்துவிட்டது. என் ஊர், என் மனிதர்கள், சொந்த மண்ணை மிதிக்கப் போகும் உற்சாகத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு குழந்தையாகவே மாறிவிட்டேன். குடவாசல் மண்ணை மிதித்த போது உடம்பு சிலிர்த்தது, மனசு துள்ளியது. மாமாங்க குளக்கரையை பார்த்தபோது மனசுக்குள் ஹா என்று ஒரு பெருமூச்சு எழும்பியது. இந்த குளக்கரையில்தான் ராஜியை முதலில் சந்தித்தேன். எத்தனை நாள் இந்த குளக்கரையில் மணிக்கணக்காய் ஒரு பேச்சின்றி வெறுமனே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே அமர்ந்திருக்கிறோம். யாரது என்ற குரல் பின்னால் கேட்க திரும்பினேன். தோய்த்த புடவையை தோளில் போட்டுக்கொண்டு சற்றே கூன் விழ நின்றிருந்தது அலமேலு மாமியேதான். நான் தான் மாமி, சுப்பிரமணி பிள்ளை வெங்கிட்டு. அடடே வெங்கிட்டு வா, பத்ரி கல்யாணத்துக்கு வந்தாயாடாப்பா? ஊர் பக்கம் வரப்படாதுன்னு வச்சுட்டியா என்ன? எத்தனை வருஷமாச்சு? ஆம்படையா வரலையா கூட? குழந்தைகள் இருக்கோ உனக்கு? இல்லை மாமி, இன்னும் அந்த பிராப்தம் கிடைக்கல. அவளுக்கு லீவு கிடைக்கல, அதான் நான் மட்டும் வந்தேன். அக்ரஹார தெருவில் நாங்கள் நுழையும் போதே அத்தனை தலைகளும் ஆவலா எட்டி பார்த்தன. தெரிந்தவர்கள் அட வெங்கிட்டு சௌக்கியமா என்று விசாரிக்க நானும் தலையாட்டியபடி சிரித்தேன். முன்னால் நாங்கள் இருந்த அதே வீட்டில்தான் சாமா மாமாவின் குடும்பம் இருந்தது. என் கல்யாணத்திற்கு பிறகு அம்மாவும் அப்பாவும் ஒருவர் பின் ஒருவராய் மண்டையை போட நானும் டில்லி பக்கம் போய்விட சித்தமானதும், வீட்டை விற்க வேண்டாம்டா வெங்கிட்டு, நான் குடியிருந்துக்கிறேன், குடக்கூலிய மாசம் அனுப்பிடுறேனே என்ற மாமா கேட்க, சேச்ச குடக்கூலி எல்லாம் எதுக்கு மாமா, நீங்க இருந்துக்கோங்க. என் வயசு காலத்துல நான் இங்க வரும்போது எனக்கு வீட்டை விட்டா போதும் என்று சொல்லிவிட்டேன்.
மாமாவின் குடும்பம் என்னை அன்போடு வரவேற்று உபசரித்தது. ஜானவாசத்திற்கு ஊரே திரண்டு வந்திருந்தது. அந்த கும்பலில் என்னையும் மீறி என் கண்கள் ராஜையை தேடியது. ராஜையை யாரும் அழைக்கவில்லையோ என்னமோ. ராஜே குடவாசலில் தான் இருக்கிறாளா என்றும் தெரியவில்லை. யாரிடம் கேட்பது? பேசாமல் அவள் வீட்டிற்கே போய் பார்த்தால் என்ன? நான் இப்படி யோசித்தாலும் என்னையும் மீறி ஏதோ ஒரு பயமும் பதற்றமும் என்னை தடுக்க கும்பேஸ்வரன் கோயிலை நோக்கி நான் நடக்கத் தொடங்கிவிட்டேன். சுற்று பிரகாரத்தில் நான் சாமிக்கு பதிலாய் ராஜையை பற்றியே நினைத்து கொண்டு வந்தபோது கொடிமரத்தின் அருகே ஒரு உருவம் என்னை கண்டதும் அவசரமாக முகத்தை திருப்பிக் கொண்டு நகர முற்பட ஒரு க்ஷணத்தில் என்னையும் மீறி என் இதழ்கள் பிரிந்து ராஜை என்று சின்னதாக கத்தியது. அவள் அப்படியே நின்றுவிட்டாள். ராஜி, என் ராஜி, நான் உயிருக்குயிராய் நேசித்த ராஜி, மாசு படிந்த ஓவியம் போல சோக சிற்பமாய் என்னை பார்க்கவும் முடியாமல் கண்களில் அருவியாய் கண்ணீர் கொட்ட தலை குனிந்து நின்றிருந்தாள். ராஜி, ராஜி, சௌக்கியமா ராஜி, என்னை மறந்துட்டியா? அவள் பதில் சொல்லவில்லை. எனக்கும் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை. தொண்டை அடைத்து கண்கள் பொங்கியது. நான் வரேன், முடிஞ்சா வீட்டு பக்கம் வாங்கோ என்றபடி சரேல் என்று ராஜை திரும்பி நடந்தாள். மறுநாள் முகூர்த்தம் முடிந்து சாப்பாடு ஆனதும் மெல்ல கல்யாண இரைச்சலில் இருந்து விடுபட்டு ராஜையின் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். என் தலையை பார்த்ததும் ராஜி அவசரமாக நாற்காலி பிரித்து போட்டுவிட்டு உள்ளே சென்றாள். உள்ளே இருந்து அடுத்த நிமிடம் அவள் தாய் வந்தாள். வாங்க தம்பி, சௌக்கியந்தானே? தனியாத்தான் வந்தீங்களா? வந்திருக்கிறதா ராஜி சொல்லுச்சு, கோவில்ல பார்த்ததாம். ஆ, நீங்க சௌக்கியந்தானே? ஆ, சௌக்கியம்னு உடம்புக்கு வரைக்கும் சொல்லிக்கலாம். மனசுக்கு ஏது தம்பி சௌக்கியம்? மரணத்துக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும். ஏன் இப்படியெல்லாம்? ஒன்னே ஒன்று பெத்த, அதுவும் கல்யாணம் காட்சின்னு எதுவும் இல்லாம இப்படியே நின்னுடுறேன்னு பிடிவாதம் பிடிச்சா எப்படி தம்பி சந்தோஷமா இருக்க முடியும்? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது யார் தப்பு? ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அதுக்காக அப்படியே இருந்துடுறதா? நீயாச்சும் புத்தி சொல்லிட்டு போப்பா. அவள் உள்ளே செல்ல நான் வேதனையோடு ராஜையை பார்த்தேன். நிஜமா ராஜி, இன்னுமா நீ கல்யாணம் பண்ணிக்கல? ஒருத்தர் ஒரு முறைதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ராஜி, கடவுளே, இப்படி ஒரு பெண் எனக்கு கிடைக்க விடாமல் செய்து விட்டாயே, நியாயமா? ராஜையின் குடும்பம் 4-5 பரம்பரைக்கு முன்னால் தேவதாசியாக வாழ்ந்த குடும்பம். ராஜையின் தகப்பனார் நல்ல உத்தியோகத்தில் தான் இருந்தார். முறையாக கல்யாணம் செய்து வாழ்ந்து பெற்ற பெண்தான் ராஜி. ஆயினும் குலப்பெயர் எங்களை பிரித்து விட்டது. வைதீக குடும்பத்துல பிறந்தவன்டா நீ. அவ தேவதாசி குடும்பம், ஏணி வச்சாலும் எட்டாது. என் பேச்ச மீறின எனக்கு கொள்ளி போட்டுட்டு தான் நீ அவளுக்கு தாலி கட்ட முடியும், சொல்லிட்டேன். அப்பாவை அன்று மீற துணிச்சல் இல்லை. பயம் காதலை ஜெயித்து விட்டது. லலிதா எனக்கு மனைவியானாள். ராஜி என்னையே புருஷனாய் மனதில் தரித்து கொண்டு வாழ்கிறாள். 10 நாள் நிம்மதியாக இருக்கலாம் என்று வந்த இடத்தில் ராஜியின் நிலை என்னை சித்திரவதைப்படுத்த 4ஆம் நாளே ஊருக்கு புறப்பட்டு விட்டேன். டில்லி குளிரில் உடம்பு விரைத்து போனது. டாக்ஸி ஒன்றை பிடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். லலிதா வியந்து போவாள். அதானே, என்னை கட்டிண்டு தூங்கணும்னு தானே ஓடி வந்துடுத்தோ என்று கேலி செய்தாலும் செய்வாள். அழைப்பு மணியை அழுத்த போன போது உள்ளிருந்து மெல்ல கேட்ட அந்த சிரிப்பு சத்தம் என்னை தடுமாற வைத்தது. புது குரல். யாரது என் வீட்டில்? கேள்வி என்னை குடைய நான் காலிங் பில்லை அழுத்தாமல் வீட்டை சுற்றி வந்து படுக்கையறை ஜன்னல் அருகில் வந்தேன். கதவுகள் சாத்தி இருந்தன. நான் மீண்டும் முன்பக்கம் வந்து அழைப்பு மணியை அழுத்தினேன். கதவு திறக்க சில நிமிடங்கள் பிடித்தன. தலையும் உடையும் கலைந்திருக்க பயம் படர்ந்த முகத்தோடு லலிதா கதவை திறந்தாள். என் கண்கள் அவளை தாண்டி உள்ளே பார்க்க ஹாலில் நல்ல பிள்ளை போல படுத்திருந்தான் பல்பீர், அவளுடைய சக குமாஸ்தா. வந்து தனியா இருக்க பயமா இருந்தது, அதான் பல்பீரை துணைக்கு கூட்டின்ற. லலிதாவின் குரல் நடுங்கியது. நான் எதுவும் பேசாமல் படுக்கை அறைக்குள் நுழைந்தேன். படுக்கை கலைந்திருந்தது. பல்பீரின் பனியன் ஹேங்கரில் தொங்க படுக்கையில் பல்பீரின் வாசனை தெரிந்தது. படுக்கையில் மட்டுமில்லை, என் பத்தினியின் மீதும் தான்.
ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த குளிரிலும் சில் என்று அரை பாட்டில் தண்ணீரை கடகடவென குடித்தேன். உள்ளுக்குள் வெம்மை படர்ந்திருக்கிறதே. எதுவும் பேசாமல் படுத்தேன் தரையில் பாய் விரித்து. அதற்கடுத்த வாரம் நான் மீண்டும் குடவாசல் புறப்பட்டேன். நிரந்தரமாக ராஜியை கல்யாணம் செய்து கொள்ளும் முடிவோடு, லலிதாவை விவாகரத்து செய்துவிடும் தீர்மானத்தோடு. யார் என்னை தடுக்க முடியும் இப்போது? இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.